அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு திருக்கணிதப்படி சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சுமார் 36 மாதங்கள் இருக்கும் இந்த சனி பகவான் 2017 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும் இந்த காலங்கள் மட்டும் சுமார் 425 நாட்கள் சனி வக்ரமடையுது. இந்த சனிப்பெயர்ச்சி 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சியோட காலத்திலே பார்த்திங்கன்னா 2 தடவை குரு பயிற்சியும் 2 முறை ராகுகேது பயிற்சியும் வருது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சியில் மிகுந்த சிரமங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 36 மாதங்களும் நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. ராகுகேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம பார்க்கலாம். அஸ்வதி நட்சத்திரம். இதுவரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போது 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட காலம் முடிவடையுது. இந்த 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்களோட ஆன்மீக சுற்றுலா அதிகமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு வரும். ஊர் பெரியவங்களுக்கும் உறவினர்கள் மத்தியிலும் மதிப்பு உயரும். அவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும். கடந்த காலங்களில் உறவுகளால் சில மன வருத்தங்கள் நீங்கள் அடைஞ்சிருந்தாலும் இந்த ஜூன் மாதத்திற்கு மேல் உங்கள் உறவுகளோட இணக்கமான சூழ்நிலை உருவாகும். அக்டோபருக்கு பின் வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். சில வயதானவர்களை இழக்கவும் நேரிடலாம். வீட்டில் உள்ள சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய காலம் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா வேலை பார்க்கிறவர்கள் இதுவரைக்கும் வேலையில் ஒரு பிடிப்பில்லாமல் மன உளைச்சல் இருந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு திறமைக்கேற்ற சம்பளம் இல்லைன்னோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால கம்பெனியில் வேலை பார்க்க பிடிக்காமல் மன உளைச்சல் இருந்த சிலர் வேலையை விட்டுவிட்டு வேறு கம்பெனி மாற்றம் செய்யக்கூடிய காலமாக அமையும். மன உளைச்சலிருந்து விடுபடக்கூடிய மாதிரி ஏற்றம் தரும் விதமாக மாறக்கூடிய கம்பெனி வேலை அமையும். வெளிநாட்டிற்கு வேலை முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சிலருக்கு கம்பெனி மூலமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மொத்தத்தில் இது நாள் வரையிலும் வேலையில் மன உளைச்சலோடு இருந்த உங்களுக்கு இந்த மாற்றங்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு கடன்களை அடைத்து தொழிலில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும். சிலர் புதிதாக சொந்த தொழில் ஆரம்பிப்பார்கள். எக்ஸ்போர்ட் தொழில் உள்ளவர்கள் நல்ல வருமானம் கிடைக்கும். அதுபோலவே கட்டுமான தொழில், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், ஆன்மீக பொருட்கள் விற்பனை, மருத்துவத்துறை, வழக்கறிஞர் தொழில், எலக்ட்ரிக் மற்றும் பெயிண்ட் சம்பந்தமான தொழில்கள், இந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மை ஏற்படும் விதமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய பொருளாதாரம் உயரும். இந்த காலகட்டத்தில் வீடு வாகனம் சம்பந்தமாக வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு அமையும். வீட்டில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கிறதற்கான வாய்ப்புகள் நல்ல வரன் அமையும். இதுவரையில் குழந்தை பேர் உருவாகாமல் இருந்தவர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் குழந்தை பேர் உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. இளம் வயதினர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலமாகவும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய ஆன்மீக வழிபாடு, சுற்றுலா, ஆன்மீகம் என்று அதிகரிக்கக்கூடிய ஆன்மீக உறவும் இறை நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையும்.
விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறந்த பலன்களை தரும். பரணி நட்சத்திரம். உங்களுக்கு இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. அஷ்டம சனி முடிந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் சனி பகவான் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தருவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், அதில் இருந்த சட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த மன உளைச்சலான விஷயங்கள் அனைத்தும் நீங்கி வரும் மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கும். உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு உயரும். வேலை பார்க்கும் இடத்தில் இழந்திருந்த மன நிம்மதி திரும்ப கிடைக்கும். வாங்கியிருந்த கடன்களை அடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பொருளாதாரம் உயரும். சக தொழிலாளரின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். வேலை பார்க்கும் அதிகாரிகள் மூலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்திற்கு மாறுதல் என வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். நீங்கள் எந்த தொழிலை செய்பவராக இருந்தாலும் தொழில் முன்னேற்றம் அடைய நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் சம்பந்தமான புது முயற்சிகள், திட்டங்கள் என மாற்றங்கள் மூலம் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை அடையும். இதுவரையில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அல்லது சிலர் வீடு மாற்றங்கள் உருவாகும். வீடு மாற்றம் செய்வீர்கள். மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்குவது, குழந்தைகளுக்காக வாகனங்கள் வாங்குவது என செலவு அதிகரிக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் ஆன்மீக பயணம், யாத்திரை சென்று வருவீர்கள். ஆன்மீக பயண யாத்திரை மூலம் மனமகிழ்ச்சி நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையிலுள்ள வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும். வீடு, வாகனம், புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையும். செய்கிற தொழிலோ இல்லை வேலை பார்க்கும் இடத்தில் உள்ள வருமானம் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக உயர்வு அடையக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையும். கார்த்திகை நட்சத்திரம். மேச ராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி முடியுது. ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்குது. மேசத்தில் உள்ள கார்த்திகைக்கு 9ஆம் இடத்தில் சனி பெயர்ச்சி அவங்களுக்கு நல்ல பலன்களும், ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அஷ்டம் சனியினுடைய பலன்கள், அதாவது பிற்பாதியில் தான் நல்ல பலன்கள் நடக்கும். மேஷத்தில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல இடமாற்றம் உண்டு. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு அரசியலில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பதவி உயர்வு உண்டு. பொறுப்புகள் அரசியலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு. தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு தந்தையினுடைய தொழில் அமையும். சிலருக்கு தந்தை புதிய தொழில் வைத்து கொடுப்பார்கள். தந்தை முயற்சி செய்து வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். சிலருக்கு தந்தையின் சொத்து இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சொத்துக்கள் மூலமாக பணவரவு உண்டு. சிலர் தங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவார்கள். பிள்ளைகளுடைய கல்வித்தரம் உயரும். அவர்களின் கல்வி நல்ல நிலையில் இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் உருவாகும். சொத்தில் இருந்த குழப்பங்கள், இழுபறியெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின் இதுவரை ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவு குறையும். பொருளாதாரம் உயரும். வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். வீடு அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய காலமாக நல்ல பயிற்சியாக மேஷத்தில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். ரிஷபத்தில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலர் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பும் உருவாகும். வேலை பார்க்கும் இடத்தில் மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். சக தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் சிலர் பணம் கொடுத்து பண இழப்பை சந்திக்க நேரிடும். அரசியல் உள்ளவர்களுக்கு
பண இழப்பும் சிக்கல்களும் ஏற்படும். சனியின் வக்ர காலங்கள் மட்டுமே நன்மை தரும். தந்தையின் வழி சொத்து கிடைக்க போராட வேண்டியது வரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சில காலங்கள் தள்ளி வைப்பது நல்லது. உறவினர்கள் வழியில் இல்லை சொத்துக்கள் வழியில் தேவையில்லாத கோர்ட் கேஸ் வழக்குகளை சந்திக்க நேரிடலாம். குழந்தைகளின் படிப்பில் அதிக அக்கறை காட்டவில்லை என்ற கவலை உங்களுடைய மனதை வாட்டும். செய்கிற தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மேற்கொண்டு தொழிலை விரிவுபடுத்துவதை சிறிது காலம் தள்ளி போடுவது சிறப்பாக இருக்கும். பண இழப்பு, பண நெருக்கடி உங்களது குடும்பத்தை பராமரிப்ப பொருளாதாரத்தை சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும். சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வருவதும் காகத்திற்கு எள் சாதம் வைப்பதும் தங்களுடைய சிரமங்களை குறைக்கக்கூடிய அமைப்பாக உண்டு. இந்த சனிப்பெயர்ச்சியின் காலத்திலேயே குரு பயிற்சி ஆகக்கூடியதனால் குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சினால் அதிக சிரமங்களை ஏற்படுத்தும் ஜாதகர் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.